நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து வள்ளிக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் குடுக்குறாங்க. வள்ளி வந்து கட்டி பிடிச்சு கண்கலங்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம விஜய் வந்து வள்ளிய போட்டு தள்ளுறதுக்காக பயங்கரமா பிளான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம விஜய் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து போட்டு தள்ளிட வேண்டியதான் வள்ளிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்கல்ல. கண்மணி கேட்டவொடனே ஷாக் ஆயிடுது. என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா? நம்ம கூட இந்த குடும்பத்தை கெடுக்கணும் தான் வந்தோம். ஆனால் இவ வந்து இந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு நினச்சி வந்திருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து விஜயோட திட்டத்தை முறியடிச்சே ஆகணும், இல்லைன்னா வந்து இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு உயிராக எடுத்துருவா. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து நம்ம புருஷன் கூட சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம புருஷனோட உயிரை கூட வந்து எடுக்க தயங்க மாட்டா. இவ கூட இருந்து அந்த பிளான் எல்லாம் கேட்டு ஒரு வழியாக வந்து இவளை கட்டுப்படுத்தாமல் விடக்கூடாது, வீரா கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வெளியில் வந்து நம்ம விஜய் இருக்காங்களே, அவங்க வந்து எப்படி பிளான் போடுறது, எப்படி போட்டு தள்ளுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியெல்லாம் அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து வீரா வந்து அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. நம்ம மாறன் வந்து அங்கிட்டிருந்து ஒரு ஒரு கையில் வந்து ஒரு பேக்கோட வராங்க. மாறன் வந்தோடனே வீரா வந்து கேட்குறாங்க, அம்மா எங்கே போன, கையில் என்ன ஏதோ பேக்கோட வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வள்ளியும் வெளியில் வந்துடுறாங்க. அப்போ வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க, உனக்கு தான் புதுசாக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய், எனக்கு எதுக்குடா புதுசாக புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, தேவையில்லாமல் எதுக்கு காசை வந்து வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தான் புடவை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீரா. என்னது புடவை வச்சுருக்கியா? மொத்தமே நீ ஒரு 4 புடவை தான் வச்சுருக்க. அந்த 4 புடவைய தான் மாற்றி மாற்றி உடுத்திக்கிட்டு இருக்க. இப்போ நீ யார்? பழைய வீரா கிடையாது. இப்போ வந்து ஒரு கடைக்கு முதலாளி. அப்படி இருக்கும்போது நீ எப்படி வரணும்? ஜம்முன்னு வந்து சேலை கட்டிட்டு நாளைக்கு வர வேண்டாமா? அதனால தான் கடை திறப்பு விழாக்கு இந்த சேலையை தான் நீ கட்டிட்டு வரணும். இந்தா பிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வீரா வாங்கிக்கிறாங்க. இங்கிட்டு வந்து வள்ளி வந்து யோசிக்காங்க. வீராக்கெல்லாம் சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா அவனோட அத்தை, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டானா? கண்டிப்பாக வந்து ஒரு சேலை வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஆசையோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் வந்து அவங்க மேலே கிளம்பிட்டாங்க. உடனே நம்ம வள்ளி வந்து ஓப்பனாகவே கேட்டுடுறாங்க, டேய் என்னடா உன் பொண்டாட்டிக்கெல்லாம் சேலை வாங்கி கொடுத்துருக்க, உங்கள் அத்தை இங்கிட்டு கல் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காமல் போகிற, எனக்கு எதுவும் சேலை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அத்தை நீ பாட்டில் பேசிக்கிட்டு இருக்க, அந்த கடையே உனக்கு சொந்தம் தான், அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு புடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒருவருன்னு போயிடுறாங்க. நம்ம வள்ளிக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. இது எல்லாத்தையுமே அங்கே நின்று வந்து விஜய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் தான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. என்ன சித்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க அப்படி தான் சித்தி, அவங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சில, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து உங்களோட உதவி எல்லாமே தேவைப்பட்டுச்சு, அதனால் வந்து உங்களுக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவங்க வந்து கடை முதலாளி ஆகிட்டாங்க, வெளியில் போயிட்டு தனியாக சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இனிமேல் வந்து அவங்களுக்கு உங்களோட உதவியெல்லாம் தேவைப்படாது, அதனால தான் உங்களை கண்டுக்க மாட்டேக்காக, உண்மையை சொல்லணும்னா உங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல விஜய் வந்து. உடனே வள்ளி வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. இல்லை, அவங்க 2 பேரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என்னை கண்டிப்பாக ஒதுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போய் அவங்க தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்து என்னோட மாறன் வந்து எனக்கு எதாவது பண்ணுவான்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் குடும்பத்தில் எல்லாருமே வந்து கடை ஓப்பனிங்க்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா ராமச்சந்திரன் மட்டும் வரல. அதை பார்த்துட்டு மாறன் வந்து கேட்குறாங்க, என்ன அத்தை அப்பா வரலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் அவரை பார்த்தா உனக்கு தெரியும்ல, மனசுக்குள்ளே ஈரம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கிற மாட்டார், சரி விடு, அவர் வரலைன்னா நாங்கள் வந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க, நல்ல நேரம் முடியுதுக்குள்ளே கடையை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிய வந்து ரிப்பன் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க. வள்ளி நானா, நீங்கள் யாராவது கட் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வயசில் நீ தான் மூத்தவ, ஒழுங்கா வா கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அந்த ரிப்பனெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு கடை பேரை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏ வீரா நீ ஏன் ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மாறன்னு சொன்னோடனையும் அவங்க மெதுவாக வந்து அந்த துணியை வந்து ஒதுக்குறாங்க. பார்த்தா அதில் வந்து வள்ளி டெக்ஸ்டைல்ஸ்ன்னு இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்து நம்ம வள்ளிக்கு வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நம்ம பேரில் வந்து கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகவன் வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அத்தை, உன்னோட பேர்லேயே வந்து மாறன் வந்து கடையை ஓப்பன் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனேயுமே வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க, டேய் நான் ஒன்றும் ஓப்பன் பண்ணலடா, இது எல்லாமே வீராவோட பிளான் தான், வீரா தான் இது எல்லாமே பண்ணுனா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே வள்ளிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிடுது. ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு என் வீரா வந்து என்னை ஒதுக்க மாட்டா, என்னை எப்பயுமே பார்த்துக்குருவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வள்ளியம்மா நான் எப்போ உங்களை ஒதுக்குனேன், எப்பயுமே வந்து எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நீங்கள் தான் எனக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா விஜய் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, இவங்கள சும்மா விடக்கூடாது, இவங்கள பிரிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து வள்ளியை போட்டு தள்ளிடணும்.
என்ன பண்ணலாம்? போற போக்க பார்த்தா, இவங்க வந்து ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அங்க வேற அம்மா கால் பண்ணி, "இன்னும் நீ எதுவுமே பண்ணலையா? ஒண்ணும் பண்ணலையான்னு?" கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரம் வள்ளியோட விக்கெட்ட வந்து முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த இடத்துல வந்து பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.